வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனேஸ்வரம் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தித்திப்பா ஆசன். தித்திப்பா இருக்காது இந்த ஆசனம். தித்திப்பா அப்படின்னா ஃபயர் ஃப்ளை, அதாவது நெருப்பு மூட்டினா அந்த நெருப்பு ஜுவாலைகள் வருது இல்லையா, அந்த ஜுவாலையை தான் தித்திப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் கால்களை கைகளை கீழே வச்ச பிறகு கால்களை மேலே உயர்த்தி ஷேக் பண்ணுறது, ஒரு ஃபயர் ஃப்ளை மாதிரி அப்படியே ஷேக் ஆகும் காலெலாம். இந்த ஆசனம் பண்ணால் என்ன அப்படின்னா, உங்கள் ஷோல்டர் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், கைகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும், வயிறு நல்ல உள்ளே அழுந்தி ஒட்டியான மாதிரி ஆகிடும். தொப்பை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே பாதி தொப்பை குறைஞ்சிரும். ஆனால் கொஞ்சம் சிரமமான ஆசனமாக இருக்கும். இதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நல்லா வரும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நிறைய ஆசனங்கள் பேர் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்றதுனால சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்கட்டாசன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது திரிகோணமில் அர்த்த சந்திர திரிகோணாசனம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பாத ஹஸ்தாசன் நல்லா பண்ணிங்கன்னா கூட உங்கள் வயிறு நல்லா உள்ளே அழுந்தி இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல நின்றுட்டு பாத ஹஸ்தாசனம் பண்ணிவிட்டு கைகள் ரெண்டும் நல்ல உள் பக்கமாக, தொடைக்கு உள் பக்கமாக தோள்பட்டை போகிற அளவுக்கு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு, பிறகு உட்கட்டாசனம் மாதிரி உட்காந்து நல்ல ஒரு அந்த மாலாசன் போஸில் வந்துடணும். அப்புறமா தான் நீங்கள் உங்கள் கால்களை உயர்த்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் கை நல்ல ஸ்ட்ரென்த்தான பிறகு தான் நீங்கள் கால்களை உயர்த்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரலன்னா பின்பக்கம் ஒரு ஸ்டூலோ அல்லது வால் மவுண்ட் பண்ணி, அதாவது சுவற்று பக்கமாக ஒட்டி உட்காந்து கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த திதிப்பாசன் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ஸ்டாண்டிங்லேருந்து அப்புறம் ஃபார்வர்ட் பெண்டிங் பாதாஸ்தாசம் மாதிரி போகிறீங்க. அப்புறமா கைகள் ரெண்டும் உங்கள் தொடைக்கு உள் பக்கமாக கொண்டு போயிட்டு பின் பக்கமாக கை வைக்க போகிறீங்க. அப்புறமா தான் காலை உயர்த்தணும். ஒரு மாதிரி செய்கிற பாருங்கள் நிதானமாக. முதல்ல நேராக நிற்கும்போது கொஞ்சம் கால் செப்பரேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஷோல்டருடைய எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவு வச்சுக்கோங்க, கால்கள் பதிய வச்சுருது. இப்போ என்ன பண்ணால் முன் பக்கமாக வளைஞ்சிட்டே வரேன். கொஞ்சமாக வளைஞ்சி 2 கைகளும் உள் பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ நல்லா உள்ளே கொண்டு போய் தரையில் பதிய வச்சுட்டு தோலை உள்ளே கொண்டு நுழைக்கிறேன். இந்த காலுக்குள்ளே நல்லா நுழைக்கிறேன் இல்லையா? இப்போ நல்லா கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது காலம். இப்போ என்னுடைய ஆர்ம்ஸ் மேலே நான் உட்காந்துருக்கேன். முதல்ல ஒரு கால் மட்டும் ஏற்றி பாருங்கள். இப்போது இன்னொரு காலம் ஏற்றி பாருங்கள், லெஃப்ட்டு. இப்போ 2 காலம் மெதுவாக கொஞ்சம் ஏற்றி பாருங்கள். பேலன்ஸ் நல்லா ஊஞ்சலில் தூங்குற மாதிரி இருக்கும். மூச்சு விட்டு நிலையில் மறுபடியும் நேராக வரீங்க, நிமிர்ந்து நிற்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் தோள் பட்டை மேலே, அந்த கை ஆர்ம்ஸ் மேலே நீங்கள் உட்காராமல் இருக்கும். முதல்ல உட்காந்துட்டு அப்புறமா தான் நீங்கள் லூசன் பண்ணணும். இடுப்பு தொடையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் காலை தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உங்கள் கால் நல்லா ஷேக் கூட பண்ணலாம். மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். 2 கால் அகட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் முன் பக்கமாக நல்லா வளைஞ்சிட்டே வரேன். இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய கை ஒரு கை முதல்ல உள்பக்கம் எடுத்து போகிறேன். இடது கை அதே மாதிரி உள்பக்கம் எடுத்து போகிறேன். கால் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் நல்லா. இப்போ நல்லா உட்கட்டாசனமாக உட்காந்துட்டேன். நல்லா மூச்சு விட்டு நல்லா பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண, நல்லா கைகள் வச்சு நல்லா அழுத்த நெல்லை காலை கொஞ்சம் முன்னாடி இழுத்துன்னு வரேன். இப்போ என்ன பண்ணுறேன், காலை லூசன் பண்ணிவிட்டு தூக்கிட்டேன். ஷேக் கூட பண்ணேன். நல்லா திருப்பி மூச்சு விட்டுட்டேன், கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ எழுந்து வைக்கிறேன். சில பேர் தொடை ரொம்ப தடிமனாக இருக்கிறவங்க, என்னால் முடியல அப்படின்னா ஒரு தலைக்காணி பின்பக்கம் போட்டு அது மேலே உட்காந்துட்டு அப்புறமா ப்ரெஸ் பண்ணி எழுந்துட்டு உட்காரலாம். ஏன்னா பின்னாடி தொம்முன்னு கீழே ஒரு நிலைமை வந்ததுன்னா நீங்கள் அந்த தலைக்காணி மேலே உட்காந்துக்கோங்க. சில பேருக்கு எனக்கு சப்போர்ட் இருந்தால் நல்லா வரும் அப்படின்னா செவ்வறு பக்கம் ஓரமாக உட்காந்து அப்புறமா அதை ஒட்டின மாதிரி உட்காந்துக்கோங்க. அப்புறமா கைகளை அழுத்திட்டு அப்புறமா கால்கள் தூக்குங்க. இந்த மாதிரி ஒரு தலைக்காணி வச்சுக்கோங்க பின்பக்கமாக. நல்லா அதன் மீது உட்கார மாதிரியே உட்காந்துருங்க. நல்லா கையை உள்ளே கொண்டு போயிட்டு கிட்ட உட்கார அளவுக்கு போயிடுங்க. இப்போ நீங்கள் காலை உயர்த்தினா கூட அது மேலே சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு பயம் இருக்காது. நல்லா ஃப்ளோ பண்ணலாம்.
திருப்பி மறுபடியும் காலை வச்சுட்டு பிறகு எழுந்துக்கோங்க. நிதானமாக எழுந்திக்கலாம். இது மாதிரி எனக்கு தலைக்காணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன், ஒபிசிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வால் மவுண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா கைகள் வலிக்காது. அந்த வால் மவுண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஒரு அடி டிஸ்டன்ஸ் தள்ளி வால்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணி அதில் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் பிட்டமானதாங்க வால் இடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோம். கொஞ்சம் லோயர் பேக் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோம். அப்புறமா நீங்கள் கைகள் வச்சுட்டு அந்த உடம்போட வெயிட் அங்கே உங்களுடைய சுவற்று பகுதியில் போய் அது தாங்கிக்கும். அப்புறமா நீங்கள் காலை தூக்கி ஷேக் பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல கால் நல்லா மேலே எவ்வளோ உயர்த்துறீங்களோ அவ்வளோ நல்ல உள்ளே அழுந்தும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பெல்லி ரெடியூஸ் ஆகும், அங்கே இருக்கிற வெயிட் குறையும். அதுக்கான ஆசனங்கள் கண்டிப்பாக தித்திபாசனமும் இருக்குது. பெல்லி ரெடியூஸ் ஆசனத்தில் தித்திபாசனம் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தூரம் வந்து பண்ணுங்கள். அது அட்லீஸ்ட் ஒரு அரை அடி உதவும் நீங்கள் காலத்தை உயர்த்தினா கூட அது உங்களுக்கு பலம் தான். நீங்களே இந்த தலைக்காணி வச்சு உட்காரும்போது நீங்கள் கொஞ்சம் தலைகாணி தள்ளி விடாம மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மழை ஒரு மாதிரி செய்கிறேன் பாருங்கள். கால் கொஞ்சம் செப்பரேட் பண்ணியிருக்கீங்க. இப்போது நிதானமாக ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் 2 கையும் காலுக்கு உள் பக்கமாக கொண்டு போய் வச்சுருக்கீங்க. இப்போ தலைக்காணி மேலே கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் பண்ணி உட்காந்த மாதிரி இருக்கீங்க. இப்போது கைகளால் அழுத்தம் கொடுத்து கால் தூக்குறீங்க. நல்லா ஷேக் பண்ணலாம். எவ்வளோ நீங்கள் முன்னாடி வளைகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பலம் கிடைக்கும். திருப்பி நேராக நிமிர்ந்து நிற்கிறதுக்காக வரீங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வேணும்னா பின்பக்கம் வரையும் ஆசனம், பிரே ஆசன், உஷ்ட்ராசன் அல்லது சேது பந்தாசன் பண்ணிங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிடும். இந்நேரில் நம்ம நல்ல ஒரு தித்திப்பாசன் பண்ணி பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், தேமல். சில பேருக்கு திட்டா அங்கங்கே ஒரு பாச் மாதிரி அப்படியே இருக்கும் இல்லையா? இந்த தேமல் போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தொட்டாசினிங்கி அப்படின்ற ஒரு சின்ன தாவரம், தரையில் படர்ந்து வரக்கூடிய தாவரம். நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த இலைகள் அப்படியே மூடிக்கும் இல்லையா? அந்த தொட்டாசினிங்கி இலையை நல்லா கசக்கி அந்த சாரை எங்கெங்கே உங்களுக்கு தேமல் இருக்கோ அங்கே தடவினாலே போகிறோம். நான் சீக்கிரமாக கொடுமா அந்த அடையாளம் கூட இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், தொட்டாசினிங்கி இலை எல்லா இடத்துலையும் பறவை வளரக்கூடியது. சாதாரணமாக நீங்கள் தோட்ட பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இலையில் மட்டும் பறித்து நல்லா கசக்குனிங்கன்னா அந்த சாறு இருக்கும். அந்த சாரை எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் பேட்ச் மாதிரி இருந்ததுன்னா அங்கே மட்டும் தடவுங்க. எங்கே வேணுமோ உடம்பு முழுக்கோடு பூசி கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். 1/2 hour கழிச்சு எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நிறைய கிடைக்கல இலைகள் அப்படின்னா கொஞ்சம் கிடைக்குது, அதை மட்டும் தடவிட்டு பூசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். வடு அடையாளம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம நல்ல ஒரு தித்திப்பாசன் பண்ணோம். வயிறு நல்லா உள்ளே போகிறதுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகறதுக்கும் பார்த்தோம். அதே போல் தேமல் பற்றி தொட்டாசினிங்களை தடவி பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி யோகாசனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.